கடன் தீர வேண்டும் என்று கேட்டு வந்த செல்ல மக்கள் கால் விட்டு வரலாம். நீங்க நாமக்கல்லா உங்களுடைய கடனை தீர்க்கிறதுக்கு காலங்கள் நெருங்கி விட்டன. கார்த்திகை தீபம் வரை ஏற்கனவே பொறுக்க சொல்லி இருக்கிறேன். என்ன சபரிமலை ஐயப்ப சாமி எந்த மாநிலத்தில் இருக்கிறதுப்பா? கேரளாவில் இருக்கு. கேரளாவிலிருந்து மகாலட்சுமி உங்களுக்கு படியிழக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இதோ இருக்கிறதே, இதற்கு பேர் பாரிஜாத மலர். இந்த அம்மா உட்காரே, இந்த பாரிஜாத மலரின் விளக்கம் என்னென்று தெரியுமா உனக்கு? பாமா ருக்குமணியை கிருஷ்ணர் மணந்திருந்தார். அப்பொழுது ருக்குமணியாருடைய வீட்டில் இருக்கும் பொழுது எனக்கு மலர்கள் வேண்டும் கொண்டையில் சூடுவதற்கு என்று கேட்டாள். உடனே தேவலோகத்திலிருந்து பாரிஜாத மலரை நாரதர் மூலமாக வர வைத்து ருக்குமணியாருடைய வீட்டில் கொண்டு வச்சாச்சு. பூத்து குலுங்கியது. உடனே பாமாவுக்கு கோபம் வந்து, கிருஷ்ணரே, உமக்கு நான் மனைவியாக இருந்தும் ஒரு மங்கையினுடைய மனதை நிறைவேற்றுவதற்காக இந்த பாரிஜாத மலரை கொண்டு வந்தீரே, எனக்கு மலர் கிடையாதா என்று கேட்டாள். உடனே கிருஷ்ணர் அருமையாக சொன்னார், மரம் ஒரு பகுதி இவளுக்கும் மறுபகுதி உனக்குமாக இருந்து பூத்து சொரிகின்ற மலரெல்லாம் 175% உன் மனையிலேயே விடும், நீ எடுத்துக்கொள்ளலாம் பாமா என்று சொன்னார். அந்த பாமா யார் என்று கேட்டால் அவள்தான் மகாலட்சுமி. புரியுதா? அந்த மகாலட்சுமி கடாட்சத்துக்காக இறங்கி வந்த மலர் தான் இந்த பாரிஜாத மலர். இந்த மலரை இன்று உனக்கு கொடுக்கும்படி உத்தரவு. இந்த மலரை கொண்டு போய் பூஜை அறையில் வைத்தால் மகாலட்சுமி கடாட்சம் மலையாள தேசத்திலிருந்து கிடைக்கும். அது என்ன மலையாள தேசத்திலிருந்து கிடைக்கும்? அடிச்சது பாரு லாட்டரி தமிழ்நாட்டுக்கு. இந்த அப்படி வெற்றி உண்டு மகனே, எல்லாம் கிடைக்கும், செல்வம் பெருகும், இனி எந்த கலக்கமும் இல்லாத வாழ்வை தருகிறேன். வெற்றி உண்டுப்பா. இந்தா இதை மனையில் வைத்துக்கொள், இதை கடையில் வைத்துக்கொள், செல்வம் பெருகும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஓடி ஓடியாடா உனக்கு அப்படியா? நெஞ்சம் இருக்கு துணிவாக. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு காலத்தில் என்னைய பார்க்க வரும்பொழுது, சாமி என்னுடைய நிலப்புலன்களுக்குள்ள மிருகங்களால் பல இளைஞர்கள் உண்டுன்னு கேட்டேன். அதையெல்லாம் நிறுத்தி தந்தேன். சில காடுகள் எனக்கு கிடைக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு சொன்னேன், அதையெல்லாம் வாங்கி தந்தேன். நிலம் கிடைத்து விட்டது சாமி, வளம் கிடைக்கவில்லை என்று வேதனைப்பட்ட சரஞ்சரமா ஏலக்காயும் மிளகும் தானியங்களும் காய்க்கும் போடான்னு எல்லாம் கிடைச்சிது. இப்போ உன் குடும்பத்தில் ஒருத்தரால உனக்கு ஒரு இடைஞ்சல். அந்த இடைஞ்சலை நான் துண்டித்து அவர்களையும் நல்ல வாழ வைத்து உன்னையும் நல்ல வாழ வைத்து வளமாக வாழ வச்சா போதுமில்லா, காலம் வரலாம். அதனால அந்த இடைஞ்சல்களை நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமில்லா, வேற என்னப்பா வேணும்? இவனுக்கு கல்வி அறிவு கிடைக்கும், அரசு உத்தியோகத்துக்கு செல்வான், உன் கடன்கள் தீரும், நீ கொடுத்த பணங்கள் வந்து சேரும். போயிட்டுவாங்க. போடி குடும்பத்தோட வந்தவர்கள், பாடி குடும்பத்தோட வந்தவர்கள். என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? பந்த வச்சுட்டு ஆடுவானா? இன்னொருத்தர் காலைல விட்டு வாங்க. என்ன வேண்டும்? யாருக்கு? என்னடா பிரச்சனை? அங்க தள்ளிடுமா? எத்தனை படிச்சிருக்க நீ? போன் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டியா? என்ன சொல்றாரு? தெளிவா சொல்றாரா இல்ல வேற எதுவும் குழப்பமா சொல்றாரான்னு ரொம்ப கரெக்டா ரிசர்ச் பண்றியே என்ன நீ? அப்படிதானே? வயிறு சம்பந்தமா எதுவும் பிரச்சனை வந்துச்சா? இறப்பை சம்பந்தமா குறை இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்களா? அதுல ஓட்ட விழும் அப்படின்னு எதுவும் பேசுனாங்களா? ஒண்ணுமே கிடையாது. கால் வந்துட்டு வா, உள்ள இப்படி இருக்கிய நீ, இறப்பையெல்லாம் பார்த்தாச்சு. உன்னை நோயெல்லாம் வாழ வச்சா போதுமாடா? இப்ப 3 வருஷமா நிறைய கடன்களும் வேதனை இருக்கு. தேவையில்லாம வீட்டுக்குள்ள குழப்பிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க மாட்டேன். அப்படி வெளியில போயிட்டு வந்த உடனே தன்னறியாமலே மூஞ்சி மோரக்கட்டையும் தூக்கிக்கிட்டு உட்கார்ந்துருப்பான். உண்மையா?
அவன் அறியாமலே அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை, நம்மளால நிம்மதியாக வாழ முடியாதோ, இப்படி ஒரு நிலைமை வந்து சேர்ந்துருச்சு அப்படிங்கிற குழப்ப உணர்ச்சி எனக்கு. அந்த டைம்லாம் மாறப்போகுதுடா, வெற்றி கிடைச்சாச்சு, சந்தோஷமா இருக்கலாம், கால் ஒன்றுவான், வெற்றி மேலே கொடுப்பான். நான் சொன்னதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. இந்தாடா, இனிமேல் 2 பேரும் அமைதியான வாழ்வை நடத்துவீர்கள், மனக்குழப்பமே இல்லாத மனைவி கணவனாக வாழ்வீர்கள், அடுத்த வருடம் என்னை சந்திக்கும் பொழுது புதிய வீட்டில் குடியிருப்பீர்கள், வெற்றி உண்டு. காசு போட வேண்டாமா, தந்தேன். இந்தாடா வாட்டப்பள்ளி படி. இந்தாப்பா உன் எண்ணமெல்லாம் நிறைவேறும். இந்த அம்மா சந்தோஷம், கடன்லாம் தீர்ந்துடும், சந்தோஷமா இருக்கப்பா. போயிட்டு திருநெல்வேலி சீமையில. வணக்கம்மா, திருநெல்வேலி எங்க இருக்கிய? அப்படியா, எனக்கு என்ன கிறுக்கா? திருநெல்வேலி கூட திருநெல்வேலி தான் வரணும். இங்கே சிங்கரம் கோயில் வரைய, சிங்கரம் கோயில் அங்கே போய் இருங்க, கூப்பிட்றேன். பழையப்பேட்டையா புதுப்பேட்டையா? பழையப்பேட்டை, கால் வந்துட்டு வா. மெல்ல 1000 ஒருத்தி அம்மா நீ உலகம் அறிந்தி. என்னம்மா இது சொந்தமா? கண்ணா கேட்கண்ணா, தாத்தா என்ன உன் புருஷனுடைய பொண்டாட்டியால உன் வாழ்க்கையில இடைஞ்சல் நடந்துகிட்டு இருக்கு. அவன் முதல்ல அவனை வேண்டாம்னு சொல்ல போய் தான் அவன் ஒன்றை கேட்டான். ஆனா இப்ப அவன் வந்து இடைஞ்சல் படுத்துறது ஏன்னு கேட்டேன், 10 பணம் வாங்கிறதுக்காக. உன் புருஷன் சம்மதிக்கல உள்மனதோட, உங்ககிட்ட டிராமா போடுறா பிள்ளை, கால் ஒழிட்டு வா. அதனால அவனுடைய ஆள் மனதுக்குள்ள பத்தி விடணுங்கிற எண்ணம் இல்லை, உங்ககிட்ட டிராமா போட்டுக்கிட்டு இருக்கிறான். பேசாம அமைதியாரு, உனக்கு இடைஞ்செல்லாம நான் நடத்தி தந்துடுறேன், கால் வந்துட்டு வா. இந்தா மகளே, கண்ண மூடு, நல்ல என்னையவே நினைச்சுக்கா பார்ப்போம். உன் வாழ்வுக்கு இடைஞ்செல்லாம காப்பாத்துறேன், எல்லா வெற்றியும் கிடைக்கும். இந்தா பணம் நிறைவா இருக்கும், இதை வச்சு வாங்கிக்காங்க, போயிட்டு வாங்க. சாலியர் தருவானே, தொண்டர் தனதையா சாலியர் தருவா? சரி, காலில் வந்துட்டு வரலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதை தாண்டி தான் டவுனுக்கே போகணும். 2 பழைய கட்டிடம் இடிஞ்சு கிடந்துச்சு, அதை கட்டி முடிச்சிட்டாங்களா? முடிச்சிட்டாங்களா? ரோட்டில் இருந்து இடது பக்கத்தில். சரிண்ணா, 2 ஒரு காலில் வந்துட்டாங்க. என்ன வேண்டும்? எங்கே இருக்கான்? கோயம்புத்தூருக்கு ஒருத்தி கூட சேர்ந்துக்கிட்டு இருந்தா எப்படி வருவான்? இப்போ இந்த சாமி ஏன் வந்துச்சு? 10 நாளைக்கு முன்னால், பல நாளைக்கு முன்னால் உன் கண்ணில் கொண்டு வந்து காட்டிடுது. அதை நான் சொல்லிட்டேன், உடனே அந்த சாமி இறங்கி வந்துட்டார். நான் அன்றைக்கே சொல்லமுலடா அப்படின்னு. உண்மையா? கால் வந்துட்டுவோம். சரி, இருந்தால் இருந்துட்டு போகிறான். இப்போ என்ன? அப்படி இருக்கக்கூடாதுல்ல, கண்ணுக்குள்ளேயே நிற்கும். பக்கத்தில் வானே, கள்ளமில்லாத மகன் நீ. உன் மகனை உன்னோடு வந்து சேர்த்து இனிமையாக வாழ வைக்கிறேன், பெற்ற கடனை எல்லாம் தீர்க்கிறேன். ஒரு இடத்தால கொஞ்சம் மனத்துக்குள்ள சங்கடம் இருந்துகிட்டு இருக்கு, அதையும் சரியாக்கி வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? அந்த வலி தீந்துரும் இன்னையிலிருந்து. இந்தா வெற்றி உண்டு. என்னை தொடர்ந்து பிடிச்சிக்கா, உனக்கு ஒரு ரகசியம் தரேன். போ, இந்த நல்லா இருக்கு. நாகர்கோவில் ஏக்கா, பச்சை செலக்கா, வாங்க, கால் வந்துட்டு வாங்க. விபூதி தரும்படி கட்டளை. அதான். என்னம்மா வேணும்? அப்படியா? காணாம போகுதோ? மறந்து வைத்தது சில, உள்ளுக்குள்ளே இருப்பவர்கள் எடுத்து பறந்து சென்றது பல. இதை கேஸ் கொடுத்தா வராது, இரும களவு போகாம காப்பாய்த்தாரேன். 2 நகையை உன் கையில் கொண்டு வந்து தந்துருதேன், போதுங்களா? இந்த அப்படி ஜெயிச்சுக்கா. யாரையும் நம்பாத, இந்த கருப்பசாமியை மட்டும் நம்பு. இந்தா
ஆனந்தமாக இருப்பாயாக. வாழ்க வாழ்க. சாப்பிட்டுட்டு தூங்கும் பொழுது தூக்கிட்டு போயிடுவான். என்னம்மா கண்ண முடியுமா? இந்த காலை பிடிமா, விரலை மட்டும் ஒரு கைட்டு பிடிமா, சிக்கனு பிடிமா. நான் மட்டும் அதிகாரியா இல்லைனா என்ன மாதிரி செஞ்சு என் பிள்ளைய தூக்கிட்டு வந்துடுவேன். என் வேலைக்கு ஆபத்து வந்துருமே அப்படின்னு நினைச்சுதான் ஒன்றும் செய்யாம இருக்கு. இந்த வேலையை வச்சுதான் நான் எல்லாமே காப்பாற்றணும். ஆனா இந்த வேலையில இருந்தும் ஒன்றும் செய்ய முடியலையேன்னு உன் புருஷன் புலம்பிக்கிட்டு இருக்கான். யூனிஃபார்ம் போட்டிருக்கான போலீஸ்காரனா கால் வந்துட்டான். சைலண்டா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கா உன் மகா. எங்க அப்பாவால எனக்கு இடைஞ்சல் இருக்கும் என்று நினைத்து அவள் ஆழ்மனம் திரும்பும். உன்னை வந்து அடைவாள். குழப்பமில்லாத வாழ்வை நீ அமைத்து கொடு. அமைதியாரி எல்லாம் வந்து சேரும். சந்தோஷமா இருக்கு. கணவன் மனைவி குவா 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 காது கொடுத்து கேட்டேன். குழந்தை இருக்கா? வேணுமா? கால் வந்துட்டுவாங்க. சிவன் கோயில் வருது. எங்க இருக்குப்பா? அது யாரு? விஸ்வநாதர்னா யாரு? சிவன் தானம்மா. இந்தம்மா பிள்ளை உனக்கு பொம்பளை பிள்ளை மேல ரொம்ப ஆசையோ? அப்படியா? உனக்கு பொம்பளை பிள்ளை கொடுக்க சொல்லி சாமி சொல்லிட்டார். விசாலாட்சி என்ற ஒரு பெயர் வைத்துக்கொள். விஸ்வநாதருடைய மனைவி. இந்த சிவராத்திரிக்கு பின்பு உனக்கு குழந்தை ஜனனமாகும். அடுத்த வருடத்துக்குள்ள குழந்தையை பற்றி என் கையில கொடுத்து அருமையாக வாழ்த்தி கோடி செல்வமும் குடியிருக்க வீடு பெற்று வாழ்வாய். கால் நட்டுவோம். தம்பி ஐயா கோயில் எங்கடா இருக்கு? ஐயா நாராயணர் சாமி காப்பாத்துவாருன்னு பேரும் குறியும் பாட்டும் ஓடுதடா. ஓடுத? வணங்கிக்கா. எல்லாம் வெற்றி உண்டுடா. ஆனந்தமாக இருங்கள். ஆடு கோழி அறுக்க வேண்டாம், அருமை ரத்தம் குடிக்க வேண்டாம். என்னப்பா உண்மை? அந்த பாட்டு வருதுலாம். பாடும் பரந்தாமனை பாதம் வணங்கி விட்டால் பாவமெல்லாம் கழியும் அக்கா. கும்பிடுங்கோ கும்பிடுங்கோ. வருதா? கால் வந்துட்டுவாங்க. உங்க எண்ணங்கள்லாம் நிறைவேறி நிம்மதி அடைவீர்களப்பா. பணம் தந்துட்டேன், தொழில் ஓடும். போ. ஆம்பளையை எதிர்பார்க்காம எப்போ ஒரு பொம்பளை கடன் வாங்குதாலோ அந்த குடும்பம் நாளா போயிரும். என்ன பணவரவு செலவு எப்பொழுது ஒரு பொம்பளை புருஷனுடைய அனுமதி இல்லாமல் செய்தாலோ அந்த குடும்பம் சங்கடப்படும். அப்படி சங்கடத்தை நீ இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற. கேட்டா உங்க 2 சண்டை வருது. நீ இப்ப வீட்டில் படுக்கிறதுக்கு கூட அஞ்சுத. கால் வந்துட்டுவான். கேட்டிக்காரன். கோயிலில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களுக்கு அனுபவ பாடங்கள். உண்மையா இல்லையா? பெரிய அனுபவ பாடம், செய்திகள் அல்ல, பெரிய பாடத்திட்டம். இந்த கடனை தீர்க்கிறதுக்கு சரியா இல்லை அப்படின்னு சொன்னா உன் மனைவி மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கடா. கொடுத்துருக்காங்களா? அதுல விசாரணை வரும். உன் தலை உருளும். நீ கண்டுக்கிடாத. அந்த கடத்தை அவளுக்கு தந்திரமா அடைச்சு நான் திருப்பி விட்டுருந்தேன். எப்படியோ காப்பாத்திருந்தேன். கால் வந்துட்டு மகனே போ. இந்தாப்பா கிடைக்கும். போ. வெற்றி உண்டு. நல்லா பிழைக்க தெரியாம பிழைச்சிட்டு லாட்டரி சீட்டுக்கு அடிபட்டானா. நல்லா இருடா தம்பி, நல்லா இரு. எந்த ஊருடா உங்களுக்குலாம்? நாகர்கோவில். கணவன் மனைவி. யார் வந்திருக்கா? ஒரு நாள் வாதம் யாருக்கு சொல்லுவ? குடும்பத்தில் யாருக்கு வாதம்? பெரியவங்கள யாருக்கு வாதம்? அம்மைக்கு. கால் வந்துட்டுவான். அதான் கால கால மயக்கமா கலக்கமா. என்னப்பா வேணும் உங்களுக்கு? கண்ண மூடி உட்காருங்க. கப்பலுக்கு போன மச்சான். வெளிநாட்டுக்கு எதுவும் போயிருந்தியாடா?
போனது தான் மிச்சம். கடன் அடையிலேயே கிரகங்கள் சரியில்லை, அதனால் பணங்கள் கிடைக்கிற. கஷ்டப்படாதீங்கோ. இன்னும் ஒரு வருஷம் பாடுபட்டு இந்த கடத்தை அடைச்சி தந்துடுறேன். சரியா? கால் வந்துட்டு வா. மகாலட்சுமி இந்த கருணையோடு வர வாங்கி தாரேன். வா வாங்கம்மா. கண்ணை முடிக்கா. அவனுக்கு தான் கொடுக்கணுமா? இந்தாப்பா, லட்சுமி கடாட்சம் பெருகும். இந்த மகளே, கடன்லாம் தீரும், வெற்றி அடைவாய். புண்ணியம் அடைந்து வாங்கப்பா, போயிட்டு வாங்க. ஏதோ ஒரு கோயிலுக்கு தீபம் போட்டீங்களா இடையில? எங்கே இருக்குது? சரி, முன்னோர்கள் தானே? ஓகே ஓகே, வாப்பா. அடுத்து ராணிப்பேட்டை தோல் பதனிடும் சாலை, அதுக்கு அடுத்து திருக்கடையூர். ஓ அப்படியோ, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் மதி கேட்டோ. என்ன வேண்டும் உங்களுக்கு? என்ன வேலை பார்க்குறீங்க? கண்ணமூடு. யாருக்கு பணம் கொடுத்த? நீ என்ன வேலை பார்க்கம்மா? கால் வந்துட்டு வாங்க. குழந்தை இருக்கா உங்களுக்கு? கால் வந்துட்டு வா. தக்கலை வாடும் தக்கலை முருகனை போய் பார்த்துருக்கியா? என்னைக்காது போயிருக்கியா? போய் எத்தனை நாள் ஆகுது? சரி, கண்ணை முடிக்கா. பாப்பா 6 மாதத்தில் பாதி கடன் அடைகிறதுக்கு ஒரு வழி பிறக்கும். அதுக்கு பணம் தருவேன். வெற்றி உண்டு. இந்தா, எதையும் அடமான வைக்காம காப்பாற்றித்தாங்க. என்னப்பா சந்தோஷம். போயிட்டு வாங்க. வாப்பா ராணிப்பேட்டை. மெல்ல கை கொடுத்து தூக்கவளை. என்னப்பா வேணும்? கண்ணாடி கடத்தல போட்டுதாரு, அப்படியே கிடக்கு. சொத்து விஷயம் புரியல. கேஸ் கொடுத்தது கடத்தல போடலாம், அப்படியே கிடக்குது. கடை வச்சு கொடுத்தேன், காப்பாற்றாலும் அவனே எனக்கு கண் திறந்து பார்க்க மாட்டேங்கிறான். யார் அவன்? மச்சானுக்கு. கால் வந்துட்டு வா. கர்மதாமிக்கு. எப்பா, உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நிறைய செல்வங்களை இழந்துவிட வேண்டும் என்னும் கிரக விதிகள் நடந்து 3.25 ஆண்டுகளாகவே உன்னுடைய பணங்கள் நஷ்டம். இதனால் இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுத்தது போல உனக்கு கடன்பட்டு துன்பம் நடக்கும். இதில் சட்டப்படி இடைஞ்சலும் நடக்கும். இவைகளெல்லாம் தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுமா? இந்தா மகனே, பிரச்சனை தீரும். 3 மாத கால அவகாசத்தில் வெற்றி அடைந்து வருவாய். இந்தா நல்லா வெற்றி. கால் வந்துட்டுவாங்க. என்ன ரைஸ் மில்லு என்னத்தையே அரைச்சிக்கிட்டே இருக்கியே? என்ன பிள்ளை, என்னது வாங்கி தின்னுக்கிட்டே இருக்க? அப்படி தானே? ரைஸ் மில் வந்து அரைச்சிக்கிட்டே கிடப்பான். என்ன வேணும் உங்களுக்கு? என்ன பிரச்சனை? உங்கள் 2 இருக்குமா? என்ன சின்னப்படுறே? கண்ணை மூடு. வீட்டுக்கு பின்னால் கொஞ்சம் இடம் கிடக்க. யாரு கூட இடம்? உங்களுக்கு அதில் பங்கு இல்லை. உங்கள் 2 ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, உங்கள் 2 பிரிக்கிறதுக்கும் எதுவும் செய்வனை வச்சுருப்பாங்களோன்னு ஒரு குழப்பம் உள்ளத்தில் ஓடுது. அப்படி எதுவும் நடக்கலை. கிரகங்கள் சரியில்லை. பெரியவங்களுடைய மனப்பக்குவத்தால் மனவேதனையும் துயரமும் நடக்கும். இதையெல்லாம் மாற்றி உங்களை ஒற்றுமையாக வாழ வச்சுருந்தா போதுமா? வேறு என்ன வேணும்? ஒரு பாலகன் வேணும். கண்ண மூடு. அப்பா, முருகா. இந்த ஆம்பளை பிள்ளை பிறப்பான், முருகான்னு பேர் வை. நல்லா இருங்கப்பா. போயிட்டு வாங்க. கனி தந்துட்டேன்னா பணம் தந்துருக்கேன். எல்லாம் நடக்கும். போ.